ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். அச்சும் அசலும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. செய்தித்தாள்களில் இடம்பெற்றுள்ள பல செய்திகளை பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். இதை பற்றின தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம் அரங்கத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். செய்திகளில் ரொம்ப பெரிய அளவில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பாகிஸ்தானிடம் பிடிபடக்கூடிய விங் கமாண்டர் அபிநந்தனை பத்தினது தான். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஜெனீவா ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்றைக்கு இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புள்ள காஷ்மீருக்குள் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்திய பொழுது அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதில் அபிநந்தன் என்கின்ற அந்த இந்திய விமானப்படையை சேர்ந்த விமானி சென்னை அருகிலுள்ள தாம்பரத்தில் தான் அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர் போர்க்கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தான் இராணுவத்தால். வழக்கமாக உங்களுக்கு இந்த மாதிரி போர்க்கைதிகளை பிடிக்கிறாங்க அப்படின்னா ஜெனீவா கன்வென்ஷன் ஒன்று உண்டு. அதாவது ஜெனீவா ஒப்பந்தம்னாங்க. அதாவது எல்லா நாடுகளும், உலகில் உள்ள எல்லா நாடுகளும் அதில் கையெழுத்திட்டு இருக்கின்றன. அதாவது போர்க்காலத்தில் எதிரி நாட்டோட வீரர்கள், இராணுவம், கப்பற்படை, விமானப்படை சார்ந்த வீரர்கள் இன்னொரு நாட்டால் சிறைப்பிடிக்கப்பட்டால் அவர்கள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும். அதாவது போரில் அடிச்சுக்கிறதுன்றது, சுட்டுக்கொள்றதுன்றது வேறு. சிறை கைதியாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அவங்கள நீங்கள் மனிதாபிமான முறையில் அவங்கள நடத்தணும். அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படணும், என்னெல்லாம் எப்படி அவங்கள நடத்தணும், எப்படி அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், எப்படி மருத்துவ வசதிகள் கொடுக்கணும், என்ன மாதிரியான உடைகள் கொடுக்கணுன்றது வரைக்கும் அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக அவர்களை பற்றிய அந்த புகைப்படங்கள் அதெல்லாம் வெளியிடப்படக்கூடாது. ஆனால் நேற்றைக்கு பாகிஸ்தானில் நடந்த துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்கிறது, அவரை சிறைப்பிடிக்கிறது, இதெல்லாம் கண்ணை கட்டிட்டு அவரோட இதெல்லாம் காமிச்சிருக்காங்க, அவரோட எண்ணை சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இப்போ 1971 பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்து பங்களாதேஷை தனி நாடாக இந்தியா பிரித்தது. அப்போ 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் உங்களுக்கு இந்திய இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருமே ஒரு நல்லெண்ண அடிப்படையில் போர் முடிந்தவுடன் இந்தியா விடுதலை செய்தது. அந்த 93,000 பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை இன்ஃபேக்ட் நம்ம அதை அப்பயே அவங்கள வச்சுட்டு இருந்தோம்னா காஷ்மீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டிருக்கலாம்னு அதை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி ஒரு தீர்வு கண்டிருக்கலான்ற ஒரு கருத்து உண்டு. பட் அது முடிந்து போன விஷயம். நம்ம அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டோம். இப்போ இந்த நம்முடைய விமானப்படை அந்த பைலட் இருக்கார் இல்லையா, ஏர் பைலட் அபிநந்தன் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார். இதே மாதிரி கார்கிலில் 99 அந்த பிரச்சனையோட ஆரம்ப கட்டத்தில் ஒரு இந்திய விமானப்படை பைலட்டை பாகிஸ்தான் பிடிச்சிது. அப்போ பேச்சுவார்த்தை நடத்தி ஐ திங்க் அவர் சிறைப்பிடிக்கப்பட்ட சில நாட்களிலேயே அவர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த மாதிரி இப்போ முதல் ப்ரியாரிட்டி இந்தியாவுக்கு அந்த சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அபிநந்தனை விடுவித்து கொண்டு வருதான். அதில் இன்னொரு பைலட்டும் அதில் இருக்காருன்றாங்க. பட் அவரை பற்றின தகவல்கள் ரொம்ப குறைவாக தான் வருது. ஏன்னா பாகிஸ்தான் ராணுவம் 2 பைலட்டுன்னு முதல்ல 2 பைலட்னு சொன்னாங்க, ஒருத்தர் மருத்துவமனைக்கு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவரை பற்றின தகவல் இல்லை. ஐ திங்க் அது இந்திய அரசுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் அது தெரியும். அதனால் பாகிஸ்தான் உங்களுக்கு ஒரு அபிநந்தனை பற்றி மட்டும்தான் ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க. ஆகவே இது ஏக இந்தியாவின் ஒரே கோரிக்கையாக இப்பொழுதைக்கு உடனடியாக நீங்கள் போர்க்கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கும் நம்முடைய அபிநந்தன் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் இருக்க முடியும். அவருக்காக ஒட்டுமொத்த தேசமும் அந்த விமானி மற்றொரு விமானி இருவருக்காகவும் ஒட்டுமொத்த தேசமும் ஐ திங்க் பிரார்த்தனை செய்கிறது, கோரிக்கை வைக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். நேற்றைக்கு இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதர் பொறுப்பு வகிக்கும் ஒருவர், அவர் ஃபுல் டைம் ஹை கமிஷனர் இல்லை, இன்னும் போடலை. அவங்க டெப்டி ஹை கமிஷனர் இன்சார்ஜை கூப்பிட்டு இந்தியா தகவலை தெரிவிச்சிருக்குது. பார்ப்போம், இன்றைக்கி ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே நம்ம இன்றைக்கி முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அபிநந்தனும் அந்த மற்றொரு விமானியும் விடுவிக்கப்படுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். முதல்ல புல்வாமா தாக்குதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இவங்க ஜெய்ஷ் இ முகமது அவங்களுடைய தளங்களில் இந்திய விமானப்படை தாக்குதல் தொடர்ச்சியாக இவர் அங்கே சிக்கியிருக்கிறோம். இந்த வரிசையை எப்படி பார்க்குறீங்க? இது இன்னொரு போருக்கான முன்னோட்டமாக எல்லாருமே பேசுகிறாங்க. சமூக வலைத்தளங்கள் இதை பற்றி ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு வருது. இதை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இது ரொம்பவும் நீங்கள் விரிவாக ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்று தேர்தல் வேற வருது, அதையும் இணைச்சு தான் நிறைய கருத்துக்கள். தேர்தலை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் கடந்த 3 நாட்களாக நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டென்ஷன், ஒரு பதட்டத்தை நீங்கள் தனியாக பேச முடியாது. அதை 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 அதை
எலெக்ஷன்ஸை மையமாக வச்சு எலெக்ஷன்ஸை பின்புலமாக வச்சும் தான் நீங்கள் இதை பேசியாக வேண்டும். நீங்கள் சொன்னது போல் புல்வாமா தாக்குதலில் 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு தான் இந்த டென்ஷன் பில்டப் ஆச்சு. அது நடந்து 10 நாட்கள் பொறுத்து தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. இது உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு முழு அளவிலான பெரிய போராக மாறுமா என்ற ஒரு அச்சம், நான் தெரிந்தே பயன்படுத்திக்கிறேன் அந்த வார்த்தை, அச்சம், கவலை பல தரப்பிலையும் வந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் போர் என்று வந்தால் 2 தேசங்களுக்குமே அது பேரழிவை கொண்டு வரும். பாகிஸ்தான் நம்மை விட சின்ன நாடாக இருந்தாலும் நாம் போர் தொடுத்து வெற்றி பெறுவது என்பது வெற்றி என்பதன் பரிமாணங்களை இன்றைய நவீன உலகில் மாறி இருக்கிறது. போர் என்று வந்தாலே 2 தேசங்களும் தோற்று போயிட்டன என்று சொல்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து தீவிரவாதத்தை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கும் பாகிஸ்தானை நாம் எப்படி கையாளுவது என்கின்ற ஒரு பிரச்சனை எழுகிறது இங்கே. ஆகவே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு விஷயம் 2 தேசங்களும் அணு ஆயுதங்களை கையில் வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய தேசங்கள் என்பதால் ஒரு கட்டுப்பாட்டை மீறி நிலவரம் போய்விட்டது என்றால் யாராலையும் அதுக்கப்புறம் போரை நிறுத்த முடியாது. இதே சூழல் 2001 கார்கில் 99 ஜூலை மாதங்களில், ஜூன் ஜூலை மாதங்களில், 2001 டிசம்பர் பார்லிமெண்ட் அட்டாக்கு பிறகு, நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு 1 மாத காலம் பதட்டம் நிலவியது. இந்தியா 5 லட்சம் இராணுவ வீரர்களை இந்திய எல்லைகளுக்கு அனுப்பியது. மிகப்பெரிய அளவில் அதாவது இன்ஃபேக்ட் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அப்போ இருக்க சூழல் இப்போ அந்த டென்ஷனோடு இது கம்மியாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 13, 2001 இந்திய நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட பொழுது உடனடியாக இந்தியா என்ன செஞ்சதுன்னா, அடுத்த 10 நாளில் பாகிஸ்தான், இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் எண்ணிக்கையெல்லாம் குறைச்சி மினிமம் ஸ்டாஃப் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திலிருந்தும் ஆட்கள் பெரிய அளவில் திரும்ப பெறப்பட்டார்கள். இன்னொன்று நடந்தது என்ன தெரியுமா, இந்திய பாகிஸ்தான் இடையே விமான போக்குவரத்து டோட்டலாக உங்களுக்கு ஸ்டாப் ஆச்சு. அதாவது பயணிகள் விமானங்களே, பேசஞ்சர் ஃப்ளைட்ஸே போகிறது நின்று போச்சு. இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா பாகிஸ்தான் வழியாக வந்த பல விமானங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரூட்டு மாறி வந்தது. அதுமாதிரி இந்தியாவிலேருந்து ஈரானுக்கோ அந்த பகுதிக்கு மத்திய கிழக்குக்கு போகக்கூடிய விமானங்கள் எல்லாமே துபாய் வழியாக சுற்றிட்டு போச்சு. ஆகவே இந்த பதட்டம் இன்றைக்கி இல்லை. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த லெவலுக்கு இன்றைக்கி போகல நிலைமை. இதில் உங்களுக்கு நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து மிக மிக பதட்டமான சூழல் நிலவுது. நாங்கள் அதை பதட்டத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் அமெரிக்கா இறங்கியிருக்குது. அதே போல் பல நாடுகளும் இறங்கியிருக்கின்றன சொல்கிறாங்க. ஐரோப்பிய யூனியன், சில அரபு நாடுகள், சில எண்ணெய் வள நாடுகள், அமெரிக்கா, இவங்க எல்லாமே அதில் அதாவது ட்ராக் டு டிப்ளமசின்னு ஒன்று சொல்லுவாங்க. 2 நாடுகளிலும் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தனியாக பேசுவாங்க, வெளியில் தெரியாது. இந்த போன்ற நாடுகள் அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகள், ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாடுகள்லாம் அவங்க வேறு மாதிரியான அழுத்தத்தை கொடுப்பாங்க. அதை தான் அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி. இது எப்படின்னா, அவர் விமானத்தை இந்த 2001 நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு 1 மாத காலம் பதட்டம் நீடிக்கும் போது வாஜ்பாய் பிரதமர் அவரிடம் திரும்ப எல்லாரும் அவர் சொன்னார் ஒரு பேட்டியில், எல்லாரும் என்னை கேட்குறாங்க எப்போ சண்டை ஆரம்பிக்க போகிறீங்கன்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் நினச்சா சண்டை ஆரம்பிச்சிடலாம். பாகிஸ்தான் அதிபர் பர்வேஸ் முஷரஃப், அப்போ முஷரஃப் இராணுவ தளபதியாக அங்கே மிலிட்ரி ரூல், முஷரஃப் நினச்சா சண்டை ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நாங்கள் 2 பேர் நினச்சா கூட சண்டையை நிறுத்த முடியாதுனாரு. அதுதான் இம்ரான் கான் பாகிஸ்தான் பிரதமர் சொல்லியிருக்கார். நீங்கள் ஒரு முழு அளவிலான ஒரு சண்டை என்பது, போர் என்பது as of now 2 தரப்புமே விரும்பலன்னு தான் தோணுது. அதாவது ஒரு லிமிட்டடான கார்கில் உங்களுக்கு பெரிய அளவில் வெடிக்காமல் போச்சு. 71க்கு பிறகு பெரிய அளவிலான யுத்தம், ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஃபுல் ஃப்ளட்ஜ்டு வார் இல்லை. நமக்கு ஒரு அந்த லிமிட்டட் ஏரியாவுக்குள்ளே அதை கன்ஃபைன் பண்ணி தான் சண்டை நடந்தது. ஆனால் எல்லா நேரத்திலும் நீங்கள் அதை பண்ண முடியாது. திடீர்னு அது வெடித்து சதறிச்சுன்னா அதோட எல்லைகள் விரிவடைஞ்சிடும். அதைத்தான் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் சொன்னார். நேற்று பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும் சொன்னார், இந்த பதட்டம் உடனடியாக தணிக்கப்பட வேண்டும், பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்பது நேற்றைக்கு நான் பார்த்த வரையில் இந்திய இராணுவத்தில், இந்திய விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கிட்டத்தட்ட ஒரு 6 உயர் அதிகாரிகள், லெஃப்டினன்ட் ஜெனரல் ரேங்கில் இருந்தவங்க அவங்க எல்லாருமே. அவர்கள் அப்புறம் வெளிநாடுகள், பல வெளிநாடுகளுக்கு தூதராக இருந்த கேசி சிங் என்ற ஒரு அம்பாசிடர், அவர் உட்பட எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கன்வல் சிபல்னு ஒரு வெளியுறவுத்துறை செயலர், கபில் சிபல் காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு அவருடைய மூத்த சகோதரர், அவரெல்லாம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, லுக் இது சண்டை, இது ரொம்ப பதட்டமான ஒரு சூழல். இந்த பிடிக்கப்பட்ட விமானி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டால் நாம் உடனடியாக இந்த 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 நடவடிக்கைகளை நிறுத்தலாம், பேச்சுவார்த்தை கூட போகலான்றாங்க. ஆனால் அந்த விமானி அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம பேசக்கூடாதுன்றாங்க. ஸோ இந்த விஷயத்தில் இப்போ ஊடகங்கள் சண்டை வந்துடுச்சு, சண்டை வரணும்னு ஊதி பெருசாக்கி அந்த போர் பிரகடனம் பண்ணுறாங்க இல்லையா, அது நல்லது கிடையாது ஒரு தேசத்துக்கு. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க.
இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய வீரர்கள், நம்முடைய வீரர்களின் மனைவிமார்கள், மகள்கள், தாய், அவங்க எல்லாருமே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சண்டை ஊழையிடாதீங்க. அது என்னென்ன உங்களுக்கு தெரியுமா, ஒரு டிவியோட ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் சண்டையை பற்றி பேச முடியாது, யதார்த்தத்தை பாருங்கள் அப்படின்றாங்க. ஆகவே ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் கருத்துக்களின்படி பார்த்தாலும் நம்முடைய அந்த விமானியை உடனடியாக விடுதலை செய்யப்பட்டால் நாம் பேச்சுவார்த்தைக்கு போகலான்னு ஒரு கருத்து நிலவுது. அடுத்த 3-4 நாட்கள், நேற்று ஒருவர் சொன்னார், ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல், நெக்ஸ்ட் 48 hours குரூஷியல் அப்படின்னார். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக வரலாறு பூரா எந்த நேரத்தில் வந்து அது கையை மீறி போகுன்னே தெரியாது. அதனால தான் அவர் வாஜ்பாய் சொன்னதை நீங்கள் நினைவு கூறணும். நான் நினச்சா சண்டே ஆரம்பிச்சிடலாம், முஷ்ராஃப் நினச்சாலும் ஆரம்பிச்சிடலாம், ஆனால் நாங்கள் 2 பேர் நினச்சாலுமே நிறுத்த முடியாது. அந்த எல்லை கோடுன்னுவாங்க, அது ரொம்ப ஒரு மெல்லிய இழை. அது எப்போ அப்படி போகும்னு தெரியாது. நேற்றே கூட பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய ரூமர்ஸ் வருது. நேற்று வந்து ரஜோரியில் வந்து அந்த செக்டாரில் உள்ளே வந்த பாகிஸ்தான் விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. ராஜஸ்தானில் ஊடுருவல் நடப்பதற்கான முயற்சி நடந்தது, இந்திய ராணுவம் திருப்பி அனுப்பிதுன்றாங்க. இதில் எது உண்மை எது பொய்யணும் நமக்கு தெரியும். போர்க்காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், முதல் கேஷுவல்ட்டி வந்து உண்மை தான் பலியாகும். ஆகவே நம்முடைய விமானி உடனடியாக அங்கிருந்து மீட்கப்பட வேண்டும், ஒரு விடுதலை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்தால் பேச்சுவார்த்தைக்கு போவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் அப்படி செய்தால் பேச்சுவார்த்தைக்கு போகலாம் என்ற வலுவான கருத்து ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ தளபதிகள். ஏன்னா அவங்களுக்கு தான் விஷயம் தெரியும், நம்மளை விட அவங்களுக்கு நிறைய, அவங்க தான் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆக அந்த கருத்தை வந்து நாம் கவனத்தில் கொள்ளணும்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லை தாண்டினது கூட நிறைய சித்திரவதைகள் அனுபவிச்சவங்க இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நேற்று முதல் வந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் வந்து அந்த விங் கமாண்டரை அடிக்கிற மாதிரியும் ராணுவத்தினர் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வந்துச்சு, அவர் நல்ல நிலையில் அந்த ரத்தம் தோய்ந்த முகத்தோட காமிச்சாங்க. அப்புறம் தெளிவான ஒரு முகத்தோடு அவர் வந்து ஒரு தேநீர் அருந்தி கொண்டு தெளிவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் நிறைய மாறுதல்கள் வந்திருக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் சரி. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 99-2001 கார்கில், அப்புறம் இந்திய நாடாளுமன்ற தாக்குதலுக்கு அடுத்த 30 நாட்கள் இந்த பதட்டமான சூழல், அப்போ இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்போ இந்திய அரசுக்கு இருக்குது. அதை நான் பிரச்சனை தான் சொல்கிறேன். சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்களில் வந்து வரக்கூடிய செய்திகள் வந்து உண்மையை விட உண்மைக்கு மாறான தகவல்கள் நிறையா வந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு குழந்தைங்க வந்து கேம்ஸ் விளையாடுறாங்க இல்லையா, அந்த அவங்களோட அந்த வாட்ஸ்அப்பில் இல்லையா, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் போட்டு அந்த வெறியை தூண்டுறதுன்றது நியாயமானது கிடையாது. ஆகவே இந்த விஷயத்தையும் வந்து இன்றைய ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து 99லேயும் கிடையாது, 2001லேயும் கிடையாது. ஆகவே இந்த மாதிரியான நிலைமையில் வந்து இது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து அந்த வீடியோவை வந்து அவர்கள் வெளியிட்டது, பாகிஸ்தான் வெளியிட்டது என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. நான் பேசியது பொழுது ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் படி அதை நீங்கள் செய்யவே முடியாது. அப்புறம் நீங்கள் சொன்னது போல் அந்த முதல் வீடியோவில் அடிக்கிற மாதிரி இருக்குது, 2வது வீடியோவில் வந்து அவர் தேநீர் அருந்துவது போல் ஒரு கண்ணை கட்டியிருக்காங்க. இதில் வந்து அந்த விஷுவல்ஸை வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் வந்து வார் பிரிசனர்ஸ்னுவோம், இவர்களை போர்க்கைதிகளாகத்தான் நாம் பார்க்கிறோம். வார் கிரைம்ஸில் அதாவது வந்து வார் பிரிசனர்ஸ், அவங்கள பற்றின புகைப்படங்கள் கண்டிப்பாக வெளியிட, ஏன்னா அது வந்து 2 பக்கத்துலேயும் வந்து வெறியை தான் உங்களுக்கு வந்து தூண்டும் உங்களுக்கு. சரி, இதில் எடுத்தேன் கவுத்தன்னு பேசுகிறதுன்றது வந்து ரொம்ப ஈஸிங்க. பல ஊடகங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கு. நமக்கும் பொறுப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய தேசம், நீங்கள் சண்டைன்னு போனீங்கன்னா, இன்னொன்றுங்க, சண்டையோட கான்செப்டே இன்றைக்கி மாறி இருக்குது. முன்னெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு வார் நடக்குதுன்னா பாம் போடுவாங்க, அணு ஆயுத வார் வருதுன்னா அது தனியாக அணு ஆயுதமாக போடுவாங்க. இன்றைக்கி அப்படி அவசியமே இல்லை. எந்த ஒரு வாருமே, கன்வென்ஷனல் வார் நம்ம சொல்லக்கூடிய பாரம்பரிய முறையிலான அந்த யுத்தமே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே தன்னிச்சையாகவே அணு ஆயுத போரா மாறிடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு மும்பையில் வந்து தாராப்பூர் அணுமின் நிலையம் இருக்குது, இங்கே வந்து கல்பாக்கத்தில் நமக்கு அணுமின் நிலையம் இருக்குது, கூடங்குளத்தில் இருக்குது, இந்தியாவின் பல இடங்களில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அணுகுண்டை இந்தியா மேலே போடணும்னு பாகிஸ்தானுக்கு அவசியம் கிடையாது. தாராப்பூர் அணுமின் நிலையத்தில் பாகிஸ்தான் போர் விமானம், சாதாரண போர் விமானம் ஒரு குண்டை போட்டாலே என்ன நடக்கும்னு நீங்கள் கற்பனையை பண்ணி பார்க்க முடியாது. அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் எனி கன்வென்ஷனல் வார் வில் ஆட்டோமேட்டிக்கலி பிகம் நியூக்ளியர் வார்ன்றோம். எந்த ஒரு பாரம்பரிய முறையிலான யுத்தங்களுமே தானாகவே வந்து அது உங்களுக்கு அணு ஆயுத யுத்தமாக மாறிடும். அந்த ஆபத்து இருக்கும்போது இதே தான் அங்கேயும், அங்கே இருக்கக்கூடிய சில அணுமின் நிலையங்கள் மீது நீங்கள் வந்து அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிலையங்களை தாக்கணும்னு அவசியம் இல்லை. அணு மின் நிலையங்கள் மேலே ஒரே ஒரு குண்டு விழுந்தால் கூட போதும், வெடிச்சிடும். உதாரணத்துக்கு இப்போ ஃப்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 75% மின்சக்தி ஃப்ரான்ஸோட மின் உற்பத்தி அணுமின் நிலையங்களில் வருது. 2ஆம் உலகப் போர் மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி வந்ததுன்னா, நீங்கள் தனியாக போய் வந்து அமெரிக்கா வந்து நாகசாகி ஹிரோஷிமாவில் போட்ட மாதிரி அணுகுண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, மின் நிலையம், அதில் போட்டாலே வந்துடும். இந்த ஆபத்தையும் கவனத்தில் வைத்து தான் நம்ம இந்த எல்லா விஷயத்தையுமே பேச வேண்டியிருக்கு. அடுத்த பெரிய செய்தி, ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான ஒரு
கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் வேதாந்தா நிறுவனம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது வந்து நேஷனல் கிரைன் ட்ரிபியூனல், தேசிய பசுமை தீர்ப்பாணையத்தோட உத்தரவை ரத்து பண்ணி உச்சநீதிமன்றம் வந்து சில நாட்களுக்கு முன்பு ஜஸ்டிஸ் நாரிமன் தலைமையிலான பெஞ்ச் வந்து ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு தடை விதித்தது. ஆனால் தடை விதிக்கும் பொழுதே அந்த உத்தரவில் அவர்கள் நீதிபதிகள் 2 நீதிபதிகள் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேஸ் வந்து ஒரிஜினல் கேஸ் ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஐ திங்க் மதுரை பெஞ்சா இங்கே மெட்ராஸ் சென்னையான்னு தெரியல, பிரின்சிபல் பெஞ்சான்னு. அங்கே நீங்கள் போய் முறையிடுங்க, அங்கே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணாம். அதன் தொடர்ச்சியாக தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே ஹைகோர்ட்டில் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் அவங்க வந்திருக்காங்க. ஏற்கனவே மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் வந்து அதை தடை விதிச்சுது, அதை எதிர்த்து தான் அப்பீலுக்கு போனாங்க. ஆகவே இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்காங்க. இதில் என்ன கிரவுண்ட்ஸில் அவங்க ஆர்கியூ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னொன்று தேர்தல் காலம். நான் நினைக்கிறேன் தேர்தல் காலம் என்பதால் நிச்சயமாக வந்து அதற்கு முன்பாக ஸ்டெர்லைட் ஆலை தேர்தல்கள் மே மாதம், ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல்கள் வருது. அதற்கு முன்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹைகோர்ட் வந்து கோடை விடுமுறைக்காக ஏப்ரல் எண்டில் போவாங்க. ஐ திங்க் 2 மாதம் இருக்குது. ஆனால் அது என்ன ப்ரியாரிட்டி கொடுத்து ஹைகோர்ட் அதை எடுக்க போகுதுன்னு தெரியல. விசாரணை கொஞ்சம் நீடிச்சதுன்னா அவர்கள் வந்து இது விடுமுறை காலத்திற்கு பிறகு கூட வாதங்கள் தொடரலாம், அல்லது விடுமுறை காலத்திற்கு முன்பாக வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டால் அது அடுத்து 1.5 மாதங்கள் கழித்து வரும். இந்த கோர்ட் ஹாலிடேஸோடு இது சம்மர் ஹாலிடேஸோடு சேர்த்து வரதால் உடனடியாக இது திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி தான் இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள்லாம் நிறைய தேக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பகுதியினர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழக அரசு. முற்றிலும் அதை வந்து வெளியிட்டு தான் அரசு சொன்னாலும் அதுக்கு என்ன ஆதாரம், வெள்ளை அறிக்கை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பிரச்சனை தான். அவங்க ஏற்கனவே வந்து வேதாந்தா குழுமம் வந்து அவங்க செய்யக்கூடிய பல தந்திரோபயமான காரியங்களில் வந்து இதுவும் ஒன்று. அந்த உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அது மூடப்பட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கலன்னா அங்கே உள்ளே இருக்க சில பாய்லர்ஸ் வெடிச்சிடும்லாம் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் ஆகலை. இந்த அமிலத்தை பொறுத்த வரைக்கும் நானும் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு வந்து விஞ்ஞான ரீதியில் அது வந்து உண்மை, தொழில்நுட்ப ரீதியில் அவர்கள் சொல்வது கரெக்டாக தவறா என்று நமக்கு தெரியவில்லை. அவங்க வந்து உலகம் முழுவதும் வேதாந்தா குழுமத்தோட வேலையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பயமுறுத்துகிற மாதிரியான காரியங்களை, பிரச்சனைகளை வந்து எழுப்புவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள், நீதிமன்றங்கள் இவற்றின் எந்த தீர்ப்புகளையும் உலகின் பல நாடுகளில் அவர்கள் மதித்தது கிடையாது. அதனால தான் வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் வேதாந்தா குழுமத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லண்டனில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து லண்டன் ஹைகோர்ட்டில் வந்து ஜிம்பாப்வே நாட்டை சார்ந்த 3 கிராமங்களை சார்ந்த 1886 விவசாயிகள் வந்து லண்டன் ஹைகோர்ட்டில் வந்து வேதாந்தா குழுமத்திற்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க, ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்டதுன்னு. அப்போ வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு லண்டன் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லைன்னு ஜிம்பாப்வே வேதாந்தா குழுமம் சொன்ன அந்த வாதத்தை லண்டன் உயர்நீதிமன்றம் ஒரு தனி நீதிபதி அவர் ஒதுக்கிவிட்டு இப்போவும் வழக்கு நடந்துகிட்ருக்கு. ஆனால் என்னென்னா, அந்த மாதிரி நீங்கள் லண்டன் ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போடுறீங்கன்னா உங்கள் நாட்டில் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து லீகல் ஆப்ஷன்ஸை இது பண்ணணுன்னுவாங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து உபயோகப்படுத்தணும், எக்ஸாஸ்ட் பண்ணணுன்னுவாங்க. அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் இந்தியாவில்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கு ஃபைசலான பிறகு தான் அங்கே போக முடியும். இன்றைக்கி அந்த சூழல் வரல. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தின் பல நாடுகளில் இது போன்ற காரியங்களை அவர் செய்திருக்காங்க. அந்த ஜிம்பாப்வேயில் இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். 1886 விவசாயிகள் அவர்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவருடைய பொருளாதார நிலைமையும் மிகவும் சிதைந்து போய் 3 கிராமங்களை சேர்ந்தவர்கள். அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்குது. ஆகவே இவர்களுடைய வரலாறு, இந்த குழுமத்தின் வரலாறை பார்த்தீர்கள் என்றால் இது மாதிரி நிறைய காரியங்களை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. பார்ப்போம் இந்த ஹைகோர்ட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னுடைய அனுமானம், மறுபடியும் நான் வலியுறுத்தி வரும்போது, தேர்தல்களுக்கு முன்பாக அந்த ஆலையை திறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவும் தான் நான் நினைக்கிறேன். அடுத்த செய்தி, பாமகவில் இருந்த நடிகர் ரஞ்சித் ஒரு நல்ல பொறுப்பில் இருந்தார். அவர் வந்து அங்கிருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வந்து புதுச்சேரியில் போய் இணைஞ்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அதான் எல்லாருமே நினச்சதுக்கு எதிர்மாறாக பாட்டாளி மக்கள் கட்சி போய் வந்து அதிமுகவோட சேர்ந்தது. என்னெல்லாம் இவங்க விமர்சனம் பண்ணாங்க, என்னெல்லாம் வந்து ஆதாரங்களோட ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தாங்க, இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வந்து அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து திரும்ப செய்தியாளர்கள் வந்து நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளில் என்னமோ உறுதியாக இருக்கீங்களான்னா அதற்கு தெளிவான பதில் இல்லாமல் மழுப்பலாக தான்
அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். இது வந்து கேலிக்கூத்தின் உச்சகட்டம். ஒரு பக்கம் நாங்கள் போய் வந்து புகார் மனு கொடுப்போம், கொடுத்த பிறகு யார் மேலே புகார் கொடுத்தோமோ அவங்க கூடயே சேர்ந்துப்போம். சரி, சேர்ந்த பிறகு அந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் யூ ஸ்டில் ஸ்டாண்ட் பை தட்னா, ஆமாம் அது அப்படியே தான் நாங்கள் இருக்கோன்றாங்க. இது யாரை ஏமாற்ற பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 2009 வந்து இந்த மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 5 ஆண்டுகள் வந்து பாமக வந்து இதில் கூட்டணியில் இருந்தாங்க, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோட ஃபஸ்ட்டு யூபிஎல்ல. அப்போ அவங்க வந்து அந்த கடைசி நாள் வரைக்கும் பதவியில் இருந்துட்டு எனக்கு நன்றாக நினைவு இருக்குது. மார்ச் 1, நாளையோட 10 வருடம் முடியுது கரெக்டாக. மார்ச் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து 2ஆம் தேதி வெளியில் வந்தாங்க. அப்போ என்ன பண்ணார், அதன் பிறகு அதிமுக கூட போனாங்க. அப்போ என்ன பண்ணார் டாக்டர் வந்து பொதுக்குழு வச்சு எலெக்ஷன், அதாவது வந்து குடவோலை முறை மாதிரி எந்த கட்சி கூட்டணி வேணும்னு ஒரு தேர்தல் அதிகாரியெல்லாம் நியமித்து திமுக அதிமுக எல்லாரையும் ஓட்டு போட வச்சு பாருங்கள் எல்லோரும் திமுக போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இந்த முறை அதுபோல் அவர் வந்து அணி மாறும் பொழுது, அதாவது புதிய கூட்டணி அதிமுக போகும்போது அந்த மாதிரி ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு கருத்து கணிப்பு அல்லது அவங்க கட்சி உள்ள பொதுக்குழு உறுப்பினரிடம் வாக்கெடுப்பு நடத்துவார்னு நினச்சோம். அப்படிலாம் நடத்தலை. அவரே போய் அவங்களாவே போய் சேர்ந்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த கேள்வியை கூட யாராவது அன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் கேட்பாளர் எதிர்பார்த்தேன், யாரும் கேட்கல. ஆகவே வசதிக்கேற்ப நிலைப்பாட்டை எடுப்பதில் அவர்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளாக அவர்களுடைய வரலாறு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு மக்கள் மத்தியில் அவர்கள் தோலுரிந்து தான் நின்று கொண்டிருக்கிறார்கள், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இது கீழே எதிரொலிக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கூட்டணியில் இருந்துட்டு நாளைக்கு போய் அவங்களோட சேர்ந்திங்கன்னா தோற்றுவீங்க. சரி, 4 மாதத்துக்கு முன்னால் வெளியில் வந்துடுவாங்க. இதற்கு முன்பெல்லாம் பெரிய கட்சிகள் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு யார் அதை எதிர்த்து தொடர்ந்து 4 வருஷம் போராடுறாங்களோ, தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தலுக்கு நெருக்கத்தில் இன்றைக்கி திட்டிட்டு நாளைக்கு சேர மாட்டாங்க. சேர்றாங்கன்னு முடிவு பண்ணிட்டா 4 மாதத்துக்கு முன்னாலே திட்டுறதை நிறுத்திடுவாங்க. அதை செய்யலை. அதுதான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவலப்பட்டு நிற்பதற்கு காரணம் வந்து இந்த அணுகுமுறை தான், அந்த ஸ்ட்ராட்டஜி தான் காரணம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்டதுக்காக தனியார் தொலைக்காட்சி ஒரு செய்தியாளர், ஆங்கில தொலைக்காட்சி செய்தி சபீர் அகமது, அவரை பற்றின தவறான கருத்துக்கள், ஒரு மதம் சார்ந்த அது இதுன்னு நிறைய பாமக தரப்பில் சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய பதிவிட்டு இருக்காங்க. இதை ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அந்த குறிப்பிட்ட செய்தியாளர் வந்து ஒரு கேள்வியை கேட்குறார், தொடர்ந்து கேள்வி கேட்குறாருன்னா அவர் கேட்ட அத்தனையுமே வந்து அரசியல் கேள்விகள், அதில் தனிப்பட்ட தாக்குதல் எதுவுமே கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து அவருக்கு எதிராக ட்ரெண்டிங் பண்ணிவிட்டு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ரிப்போர்ட்டரை நேம் பண்ணி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறதுலாம் வந்து வரலாறுக்கான அது ஒரு நிகழ்வு. ஒரு செய்தியாளர் ஒரு கட்சி தலைவரை கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல வந்து கண்டிக்கலாம் அல்லது விமர்சனம் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்றது ஒரு நாளைக்கு 100 வருஷம் பொறுத்து வர வரலாறு எழுதுகிறவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பாங்க. அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பல விஷயங்களில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப ஆய்வு செய்து காத்திரமான புள்ளி விவரங்களுடன் தான் அவங்க கொடுக்குறாங்க. அது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட், என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி அதை செஞ்சுருக்கிறது ஒரு தனிநபர், அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். அவருக்கு எதிராக ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு எதிராக ஒரு கட்சி எப்படிங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கும்? நான் என் அனுபவத்தில் இதை பார்த்ததே இல்லை. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப விந்தையாக இருக்கிறது. அதாவது ஒரு இண்டிவிஜுவல், அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவருக்கு எதிராக போய் ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி, இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா 6% வாக்குகளை வைத்திருக்க கட்சி வந்து எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவலை நேம் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க முடியும்? ரெண்டாவது, இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்னது போல் அவருடைய மதத்தை வச்சு அவர் விமர்சனம் பண்ணுறாங்க. இது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சென்னை ப்ரெஸ் கிளப் கூட இதை கண்டம் பண்ணி தீர்மானம் போட்டிருக்காங்க. நீங்கள் அவரை வந்து அந்த குறிப்பிட்ட செய்தியாளரை வந்து நீங்கள் வந்து அவரை வந்து அவருடைய ஜேர்னலிஸ்டிக் ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணுங்கள், எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவரோட மதத்தை வச்சு அவரை விமர்சனம் பண்ணுவது என்பது வந்து, அதுவும் பாமகவிடமிருந்து வரக்கூடிய அந்த விமர்சனம் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை சேர்க்கை அந்த மாதிரி இருப்பதால் அவங்க பேசுகிறாங்கன்ற முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு செய்தியாளனாக ஷபீர் அகமது அவருக்கு எதிராக ஒரு கட்சி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து இப்படி கண்டனம் தெரிவித்ததையும், சமூக வலைதளங்களில் அவர் சார்ந்த மதத்தை பற்றி வைத்து விமர்சனம் வருவதையும் நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இதை அவர்கள் உடனடியாக கைவிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், டாக்டர் ராமதாஸ் பெரியவர், நான் வந்து உண்மையாகவே இதை ஒரு கோரிக்கையாக அவரிடம் வைக்கிறேன். இது வந்து மிக மிக தவறான பாதை. தயவுசெய்து இதை நீங்கள் கைவிடுவது எல்லோருக்கும் நல்லது. இன்னும் செய்தி, தேமுதிக எந்த கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டிஎம்கே கூட்டணிக்கு வரலைன்னா அந்த இடங்களை யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இல்லை, அது அந்த வரலைன்னா யாருக்கு கொடுப்பாங்கன்ற கேள்வியே இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வரலைன்னா திமுக நல்லதாக தான் முடியும். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அங்கே இருக்க கட்சிகளுக்கு சீட்டை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. 10 சீட்டை தூக்கி காங்கிரஸ் கொடுத்தாச்சு, ஒரு சீட்டு முஸ்லீம் லீக் போயிருக்கு, இன்னொரு சீட்டு வந்து கொங்கு சீட்டு வந்து திமுக சிம்பிளில் வருது. அதனால் 29 சீட்டு தான் அவங்ககிட்ட இருக்குது. இதில் வந்து 2 லெஃப்ட் பார்ட்டிஸு அவங்க கூட இருக்காங்க என்று இந்த நிமிடம் வரையில் நாம் கருதக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அதிமுக, இவர்களுக்கும் அவங்க சீட்டை ஒதுக்க வேண்டியிருக்கு. ஆகவே தேமுதிக வரலன்னா அது ஒரு விதத்தில் திமுகவுக்கு நல்லதாக தான் இருக்கும். அவங்க வராத பட்சத்தில் சீட்டை யாருக்கு ஒதுக்கணுன்ற விவாதத்துக்கெல்லாம் இடமே கிடையாது.
உள்ளே ஏற்கனவே வந்து சீட் ஒதுக்கறதுல கடுமையான பிரச்சனை இருப்பது. ஒரு விதத்தில் தேமுதிக வராவிட்டால் அவர்களுக்கு வந்து ஒரு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க blessing in disguiseன்னு, ஒரு கெட்டதில் நல்லதாக கூட அது அவங்களுக்கு இருக்கலாம். நிச்சயமா சார். அரங்கத்துக்கு வந்து செய்திகளை பற்றின நிறைய தகவல்களை, கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.